فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. இவ்விழாவின் தலைவர் அவர்களே, சபையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த உலமாக்களே, இந்த நிகழ்வை அலங்கரிப்பதற்காக வேண்டி சிறப்பு விருந்தினர்களாக வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பான விருந்தினர்களே, இதே போன்றே ஊர் ஜமாத்தார்களே, பள்ளி வாயில்களுடைய சம்மேளனங்களுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, ஊர் ஜமாத்தார்களே, ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் குழுமி இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, வாலிப சமூகமே, சிறார்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறேன். இன்றைய நாள் 2 புத்தகங்களை வெளியிடக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான் பெருமிதம் கொள்ளுகிறேன். இந்த சபையில் பேசுவதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அனைவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல பல பாக்கியங்களை அவர்களுக்கு அல்லாஹ் நல்குவானாக. இந்த இடத்தில் நேராக தலையங்கத்துக்கு வர விரும்புகிறேன். உலகத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டில் அநேகமான மதம் இதிலே உடம்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் சொல்லுகிறோம், இந்த உலகத்தை ஒருவன் படைத்திருக்கிறான். அவன் படைத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். நிர்வகிப்பவன் மாத்திரமல்ல, உலகத்துடைய சொந்தக்காரன் அவனாகத்தான் இருக்குகிறான். ஹாலிக். ஒரு மிக பணிவான ஒரு வேண்டுகோள், குழந்தைகளை அமைதிப்படுத்தினால் எனக்கு பேசுவது லேசாக இருக்கும், உங்களுக்கு கேட்பதும் லேசாக இருக்கும். ஏனென்றால் பெரிய செலவுகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு முயற்சிக்கு பின்னால் இந்த சபையை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த சபை கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபை பிரயோசனமான, அர்த்தமுள்ள, பலனுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் சிறார்களை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு. இல்லை என்றிருந்தால் நாங்களும் இதை பாழாக்கிவிட்டு பிறருக்கும் பலனற்ற ஒரு இடமாக, ஒரு ஒகேஷனாக நாங்கள் இதை மாற்றி விடுவோம். எனவே மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், தாய்மார்களே, சகோதரிகளே, சிறார்களை அமைதிப்படுத்தும்படியாக. உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் படைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அது அவனுக்குத்தான் சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில உரிமைகளை கொடுத்திருக்கிறான். உரிமை என்று சொல்லும் பொழுது வீட்டிலே வாழக்கூடிய பூனைக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. தன்னுடைய வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய நாய்க்கும் சில உரிமைகள் இருக்கிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரமட்டைகளுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. இவைகள் அனைத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக பேசிவிட்டது. மனிதனுடைய உரிமைகள் மாத்திரமல்ல, வீட்டிலே இருக்கக்கூடிய மரத்துக்கும் செலுத்தப்பட வேண்டிய சில உரிமைகள் இருக்கிறது. நான் வாகனிக்கக்கூடிய ஒட்டகம் இருக்கிறது, இந்த ஒட்டகத்துக்கும் செலுத்த வேண்டிய சில உரிமைகள் இருக்கிறது. குறிப்பாக நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையையே உரிமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், உரிமைகளை எப்படி, பிறருடைய உரிமைகளை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஏராளமாக பேசியிருக்கிறார்கள். இதே போன்று தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள், உரிமைகள். இன்றைய உலகம்
ஒன்றை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கிறது, அதாவது உரிமைகள் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தை. வாட் இஸ் மை ரைட்ஸ், வாட் இஸ் மை ரைட்ஸ், எனக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் என்ன? முழு உலகத்தில் வாழக்கூடியவர்களும் இதுக்குத்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். அது அமெரிக்காவை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது வளரப்போகிற வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிப்பந்தியாக இருந்தாலும் சரி, அனைவருடைய கேள்வியும் என்ன தெரியுமா? என்னுடைய ரைட்ஸ் என்ன, எனக்கு என்ன கிடைக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு என்ன கிடைக்க வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த புத்தகத்தில் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு முன்னால் இன்னும் ஒரு புத்தகம் வந்திருக்க வேண்டும். அது இஸ்லாமிய பெண்களின் கடமைப்பாடுகள் என்ன. ரைட்ஸை பற்றி பேசின இஸ்லாம் ஒப்ளிகேஷன்ஸையும் பேசியிருக்கிறது. ஒருவருடைய ரைட்ஸுக்காக வேண்டி நான் போராடுவதாக இருந்தால் என்னுடைய உள்ளத்தை தொட்டு நான் கேட்க வேண்டும், என்னுடைய கடமைப்பாடுகளை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா, நான் செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகளை நான் பூர்த்தி செய்து விட்டேனா. ஒரு தந்தை தன்னுடைய ரைட்ஸுக்காக வேண்டி போராடுகிறார், என்னுடைய ரைட்ஸ் எனக்கு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்குரிய ரைட்ஸ் இருக்கிறது. எந்த அளவுக்கு பெரிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது சொன்னால், உங்களுடைய குழந்தைகள் உங்களை பார்த்து சி என்று சொல்லுவார்கள் என்றால் கூட அவர்களுக்கு நரகம் வாஜிபாகிவிடும், சுவர்க்கம் ஹராமாகிவிடும். இது உங்களுடைய ரைட்ஸ். தன்னுடைய ரைட்ஸுக்காக வேண்டி போராடுவதற்கு முன்னால் நாங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய கடமைப்பாடுகளை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா. ஒரு மனைவி தன்னுடைய ரைட்ஸுக்காக வேண்டி போராடுகிறாள், அவள் யோசிக்க வேண்டும், என்னுடைய கடமைப்பாடுகளை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா. ஒரு கணவன் தன்னுடைய ரைட்ஸுக்காக வேண்டி உரிமைகளுக்காக வேண்டி போராடுகிறார், அவர் உள்ளத்திலே கையை வைத்து இஸ்தஃப்தி கல்பக், உன்னுடைய உள்ளத்தில் நீ கேட்டுப்பார், உன்னுடைய உள்ளத்தில் நீ ஃபத்வா கேட்டுப்பார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்களே. உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், நான் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை சரியாக நிறைவேற்றி விட்டேனா. அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் என்றிருந்தால் உலகத்தில் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்க மாட்டாது, உலகத்தில் சர்ச்சை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்க மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தை பற்றி நூலாசிரியர் MKM அபூபக்கர் ஹஜ்ரத் ஹாஜி ஹாஜியார் அவர்கள் மிகவும் அழகான விதத்தில் அவருடைய அறிவுக்கும், அவர் மார்க்கத்தை படித்து கற்றறிந்த ஒரு ஆலிமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அதாவது இஸ்லாம், குர்ஆன், இஸ்லாத்தினுடைய மூல தனங்களான குர்ஆனும் சுன்னாவும் பெண்களுடைய உரிமைகளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது. இங்கே இஸ்லாமிய பெண்கள் என்று சொல்லி அவர் பெயரிட்டிருக்கிறார். இது இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைகள் மாத்திரமல்ல, இது பெண்களுடைய உரிமைகள். அது இஸ்லாமிய பெண்களாக இருக்கவும் மேலும் மாற்று மதத்தை சார்ந்த பெண்களாக இருக்கவும் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறான். இஸ்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு சுமை குற்றம் சாட்டப்படுகிறது, பெண்களுக்குரிய உரிமையை இஸ்லாம் சரியாக கொடுக்கவில்லை என்பதாக. இந்த இடத்தில் விடயத்தை ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு பெண் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறாள், படைத்தவன் எதற்காக வேண்டி பெண்ணை படைத்தான், உலகத்தில் ஆண்களை எதற்காக வேண்டி படைத்திருக்கிறான், ஒரு ஆணுடைய வேலை பளு என்ன, ஒரு ஆணுடைய சுமை என்ன, ஒரு பெண்ணுடைய சுமை என்ன, ஒரு பெண்ணுடைய வேலை பளு என்ன, சுப்ஹானல்லாஹ், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கடமைகள் என்ன, ஆப்ளிகேஷன்ஸ் என்ன, ரைட்ஸ் என்ன, அனைத்தையுமே குர்ஆன் துல்லியமாக மிக தெளிவாக, யாரிடத்திலும் போய் பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் போய் கரம் நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்தியாவினுடைய சட்டயாப்பு என்ன சொல்லுகிறது, பிரிட்டிஷுடைய சட்டயாப்பு என்ன சொல்லுகிறது, அமெரிக்கனுடைய லா என்ன சொல்லுகிறது, இப்படியாக பல வகையான லாக்களை, பல வகையான சட்டயாப்புகளை பார்த்துத்தான் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி, அது எக்கானமிக்கல் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி அப்படியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய சுய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் வாழ்வில் வரக்கூடிய சிக்கலாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறது. உலகத்தில் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும்,
சம்பாதிப்பதற்குரிய ஹலாலான வழி என்ன, அதை எப்படி செலவழிக்க வேண்டும், செலவழிப்பதற்குரிய ஹலாலான வழி என்ன, அனைத்தையுமே குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறது. இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பெண்ணுடைய ரைட்ஸ் இஸ்லாத்தில் பேசப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கிறது, அவளுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கொடுக்கப்படும். ஆனால் கிறிஸ்துவ மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமான உலகம், ஆச்சரியமான ஒரு வாதம் இது. இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டிய பகுதியில் 2 பகுதியை ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய 2 ஷேர்ஸ் 2 பகுதியை ஒரு ஆணுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் காரணம்? இது விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் காணவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஏன் அப்படி கொடுத்திருக்கிறது தெரியுமா? பைபிள் நீங்க எடுத்துக்கொண்டால், இன்று ஓதப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய பைபிளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு வாரிஸ் உரிமையில் எந்த பங்கும் கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு பங்கு கிடையாது. ஏன் காரணம்? ஏன் காரணம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய கோட்பாட்டில் பெண் என்று சொல்லக்கூடியவள் ஒரு நாளும் அவள் செலவழிக்க மாட்டாள், அவளுக்கு செலவு கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு பெண் பிறந்ததிலிருந்து மண்ணறைக்கு போகும் வரைக்கும், கடைசியாக கபருக்கு போகும் பொழுது அவள் கஃன் அணிந்து போவாள். கஃன் உடுப்பாட்டித்தான் அவளை கபரிலே வைப்போம். அந்த கஃன் துணியை கூட யாரு வாங்கி கொடுக்க வேண்டும், அவளுடைய பணத்தை கொண்டு அதை வாங்க மாட்டாள். அவள் அது யாரை கொண்டு? தன்னுடைய கணவனை கொண்டு, அல்லது தன்னுடைய தகப்பனை கொண்டு, அல்லது தன்னுடைய வயது வந்த குழந்தைகளை கொண்டு, யாரை கொண்டு இந்த பெண்ணுடைய கஃன் துணி வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் இஸ்லாம் எழுதி வைத்திருக்கிறது. ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யும் பொழுது அந்த பெண் செலவழிக்க மாட்டாள். வலிமா கொடுக்குகிறோம், ஒரு பெண் வீட்டுக்கு வலிமா கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயப்பாடு இல்லை, அது சுன்னத்தும் இல்லை. வலிமா என்பது கணவன் கொடுக்க வேண்டிய ஒன்று. நிக்காஹ் செய்யும் பொழுது மகர் பணத்தை கொடுத்துத்தான் நிக்காஹ் செய்ய வேண்டும். எவ்வளவு மகர் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்ணுடைய கடமைகளை பற்றி, பெண்ணுடைய ரைட்ஸை பற்றி இஸ்லாம் ஏராளம் பேசியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுடைய அனைத்து அம்சங்களுக்கும், ஒரு பெண் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அவளுக்குரிய ரைட்ஸ் உரிமைகளை பற்றி குர்ஆன் பேசியிருப்பது போன்று அந்த குர்ஆன் கடமைகளை பற்றியும் பேசியிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய உரிமை, அனந்தர சொத்தில் எப்படி பங்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பெண் அனந்தர சொத்தில் பங்கெடுக்கும் பொழுது 4 வகையில் பங்கெடுப்பாள். மனைவியாக இருந்து பங்கெடுப்பாள், தாயாக இருந்து பங்கெடுப்பாள், சகோதரியாக இருந்து பங்கெடுப்பாள், குழந்தையாக இருந்து பங்கெடுப்பாள். அதற்கு மேலொருபடியாக போகும் என்றால், தாய் என்று சொல்லும் பொழுது தாய் குலம், தாயின் தாய், தந்தையின் தாய், அப்படி அது மேலே போய்கொண்டிருக்கும். மகள் என்று சொல்லும் பொழுது வெறுமனே மகள் மட்டுமல்ல, மகளுடைய மகள், இப்படியாக கீழே போய்கொண்டிருப்பார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இது பறந்து பேசப்பட வேண்டிய, தெளிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா காலத்திலும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் பெண்களுடைய உரிமைகளை மிகவும் அழகாக பேணியிருக்கிறது. அதைகளை பற்றி பெண்ணுடைய தலாக் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி நிக்காஹ் செய்ய வேண்டும், ஒரு பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலையங்கத்தை மிகவும் அழகான விதத்தில் இந்த புத்தகத்தில் அவர்கள் ஆழமாகவும் தெளிவாகவும் கதைத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி விளங்குவதற்கு அந்த பெண்ணுடைய கடமைகள் என்ன, ஒரு பெண்ணுக்குரிய கடமை என்ன? சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் உலகத்தில் எதை சாதிக்க வேண்டும், இந்த பெண் எதை உலகத்தில் உருவாக்கப் போகிறாள்? உலகத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கதை இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கிறது. உலகத்தில் சக்சஸ்ஃபுல், வெற்றி அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் சில பெண்கள் இருப்பார்கள். ஒரு ஆணுடைய வெற்றி பல பெண்களுடைய பின்னணியில் தான் இருக்கும். பல வகையான பெண்கள் அந்த ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் மறைந்திருப்பார்கள். குர்ஆன் இதை பற்றி பேசியிருக்கிறது. எப்பொழுதுமே அல் குர்ஆன் இருக்கிறதே, ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி அழைத்து அந்த பெண்ணை கூப்பிடவில்லை. மாறாக
அந்த பெண்ணை அழைக்கும் பொழுது இம்ராத்து அசீஸ், அசீஸுடைய மனைவி, உம்மி மூசா, மூசாவுடைய தாய், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சகோதரி, இம்ரானுடைய மனைவி, இப்படித்தான் பெண்களுடைய பெயர்களை குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொறுமதியானவர்கள், மறைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய பெயரும் மறைக்கப்பட வேண்டும். மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண்ணுடைய பெயரைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அந்த மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய், ஜீசஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அபூர்வமான, ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான முறையில் படைக்கப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியம் என்று சொல்லியே குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். ஒரு சூறாவை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வெற்றியான மனிதனுக்கு பின்னாலும் சில பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தை சுட்டிக்காட்டும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூசாவுடைய வாழ்க்கை வரலாறுடன் 5 பெண்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் பின்னி பிணைத்திருக்கிறான். மூசா அலைஹி ஸலாத்துடைய தாய் எப்படி இருந்தார்கள், ஃபிரௌனுடைய மனைவி எப்படி இருந்தால், ஹஜ்ரத் மூசாவுடைய சகோதரி எப்படிப்பட்ட ஒரு சகோதரி, ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய 2 பெண் குழந்தைகள் எப்படி இருந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி எப்படிப்பட்ட ஒரு மனைவி, சுப்ஹானல்லாஹ். இவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள், எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்று உலகத்தில் வாழக்கூடிய 2வது பெரும்பான்மை சமூகமாக பார்க்கப்படக்கூடிய கிறிஸ்துவ சமூகம் இருக்கிறதே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் தன்னுடைய நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவரை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் சொல்லுகிறோம் கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு படைக்கப்பட்டவர், ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்பதாக நாங்கள் அவரை வர்ணிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை உயர்த்தி விட்டான். நாளை கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது அல்லாஹ் அவர்களை உலகத்துக்கு இறக்குவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தியாக இந்த பூவுலகத்துக்கு வருவார்கள், நபியினுடைய தீனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மீது இந்த யூதர்கள் என்ன பழி சுமத்தினார்களோ அந்த பழியை விட்டு நாங்கள் அவரை சுத்தப்படுத்துகிறோம். அவர்கள் சொன்னார்கள் ஹராத்தில் பிறந்த ஒரு குழந்தை என்பதாக, ஹராத்தில் பிறந்த ஒரு குழந்தை என்பதாக, மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஜீசஸ் அதாவது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வரும் பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், ஏ ஈசா, ஏ மரியமே, உன்னை வாப்பா இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவராக இருக்கவில்லையே, உனக்கு இந்த குழந்தை எப்படி கிடைத்தது என்பதாக பழி சுமத்தினார்கள். அப்படிப்பட்ட பழியை விட்டும் நாங்கள் அவரை அன்றும் சுத்தப்படுத்தினோம், இன்றும் சுத்தப்படுத்துகிறோம், இனி என்றுமே சுத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பெண்களை அவர்களுக்கு பின்னால் சுட்டி காட்டுகிறான். ஒன்று அவருடைய தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய தாய் இம்ரானுடைய மனைவி, அல்லாஹ் ஜக்கரியா அலைஹி ஸலாத்துடைய மனைவி ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சேர்த்து காட்டுகிறான். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால், திரைக்கு பின்னால் இருப்பவர்கள் அது பெண்களாகத்தான் இருப்பார்கள். அது பெண் சமூகத்தினுடைய பின்னணியில் தான் ஒரு ஆணுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மையை குர்ஆன், ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி போராடுவதை விடவும் நாங்கள் போராட வேண்டும். நம்முடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய கிடைக்கவில்லையே. இன்றைய உலகத்தில், மேற்கத்திய உலகத்தில் நடந்தது என்ன? இப்பொழுது தான் மேற்கத்திய உலகம் கையை கடிக்கிறார்கள், இப்பொழுதுதான் சிந்திக்கிறார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? இன்று இந்தியாவிலும் இலங்கையிலும் எங்களுடைய நாட்டை சூழ இருக்கக்கூடிய நாடுகளிலும் அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னுடைய பெற்றோரை நான் வளர்க்கப் போகிறேன், என்னுடைய பெற்றோரை நான் பராமரிக்கப் போகிறேன். என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆரம்பித்தார்கள் டே கேர் சென்டர்ஸ், இவர்கள் ஆரம்பித்தார்கள் எல்டர்ஸ் ஹோம், வயோதிபர் இல்லம். இஸ்லாம் சொல்லித் தருகிறது, இது ரெண்டும் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இது ரெண்டுக்கும் இஸ்லாம் இடம் கொடுக்கவில்லை. குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் தாய். அல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன் லிமன் அராத அன் யுத்திம்ம الرضاعة.
குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பாலூட்டி வளர்க்க வேண்டும். ஒரு தாய் அவள் விரும்புவாள் என்றிருந்தால் 2 வருடங்களுக்கு 24 மாதங்களுக்கு அந்த குழந்தைக்கு பாலூட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெஞ்சோடு அணைத்து பால் பருக்குகிறாள், பால் ஊட்டுகிறாள், நல்லதை கற்பிக்கிறாள், நல்லதை சொல்லிக் கொடுக்குகிறாள், அல்லாஹ் அல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுக்குகிறாள், பொய் பேசாதே மகனே என்பதை படித்துக் கொடுக்குகிறாள், குர்ஆனை கற்பித்துக் கொடுக்குகிறாள், பெற்றோரை கண்டால் மதிக்க வேண்டும் என்பதை படித்துக் கொடுக்கிறாள். இவைகளை எல்லாம் படித்துக் கொடுத்து ஒரு தாய் ஒரு குழந்தையை உலகத்தில் வளர்ப்பாள் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நாங்கள் அவர்களை வளர்த்தோமோ அதே போன்று தான் அவர்கள் எங்களை வளர்ப்பார்கள். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்திருப்போம் என்றிருந்தால், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லி துஆ பிரார்த்தனையுடன் என்று சொல்லக்கூடிய துஆவுடன் என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்திருப்பேன் என்றிருந்தால், அதே குழந்தைகள் பெருத்ததுக்கு பிறகு, வாலிப பருவத்தை அடைந்ததுக்கு பிறகு, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர் என்னை சிறு பிராயத்தில் எப்படி நெஞ்சோடு அணைத்து என்னை அரவணைத்தார்களோ, எனக்கு இரக்கம் காட்டினார்களோ, எனக்கு பணிவிடை செய்தார்களோ, இதே போன்று யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக, அவர்களுக்கு உன்னுடைய சுப செய்திகளை சுபச்சோவனங்களை கொடுப்பாயாக என்று சொல்லி துஆ செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய கதையை, அர்த்தத்தை என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் துல்லியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை ஞாபகித்துக் கொள்ளுங்கள். திண்டாட வேண்டிய அவசியமில்லை. இறைவன் எங்களை படைத்தான், எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறான், இப்படி நீங்கள் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகிறேன். உலகத்தில் மக்கள் என்ன தெரியுமா செய்து கொண்டார்கள்? இறைவனால் தரப்பட்ட சட்டம், இறைவனால் வழங்கப்பட்ட சட்ட யாப்பு இருக்கிறதே, இது எங்களுக்கு கஷ்டமாகிவிட்டது. நாங்க சொல்லுகிறோம், குர்ஆன் மனிதனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அல்ல, இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு சட்ட யாப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை லாஸ், எப்படிப்பட்ட லோக்கலாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் மனிதர்களால் ஏற்றப்பட்டது. சட்டம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய ஆடையை போன்றது. 40க்கு தச்ச சட்டை 2 மாதத்தில் உடுக்க முடியாது. 42 வருடத்தில் செய்த சட்டையை பாடசாலைக்கு போகும்போது அணிய முடியாது. மனிதர்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் அப்படித்தான். ஒரு சட்டை ஆப்பென்று சொல்லும் பொழுது, ஒரு சட்டம் என்று சொல்லும் பொழுது அது அந்த காலத்துக்கு பொருந்தக்கூடியது. ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒட்டகத்திலே மக்கள் ஏறி சவாரி செய்யக்கூடிய காலத்தில் இறங்கிய குர்ஆன் பால்வெளி மண்டலத்தை பற்றியும் பேசியிருக்கிறது, யூனிவர்சலை பற்றியும் பேசியிருக்கிறது. சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக். உலகத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது, ஒரு குழந்தையை எப்படி நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், எப்படி உருவாக்குகிறோம், எங்கே வைத்து படைக்குகிறோம், அந்த குழந்தை தாயினுடைய தந்தையினுடைய இந்திரியத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறார்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை பரட்டி பார்க்கும் பொழுது அதிசயங்களும் விஞ்ஞானமும் கல்வி பூர்வமான அறிவுபூர்வமான யதார்த்தங்களை குர்ஆன் கட்டிக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். குர்ஆன் சொல்லி தந்த சட்டத்தை நாங்கள் புறக்கணித்தால் 2 வகையான விபரீதங்கள் பூமிக்கு மேலே ஏற்படும். ஒன்று, முதலாவது என்ன தெரியுமா ஏற்படும்? நெருக்கடியான வாழ்வு ஏற்படும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நெருக்கடியான வாழ்வு. வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. உலகத்தில் மக்கள் எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு மேல் வாழும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும். நீங்கள் முஸ்லீம்களாக வாழச் சொன்ன அல்லாஹ், முஸ்லீம்களாக மட்டும் வாழச் சொன்ன அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், மாற்று மதத்தவருடன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம், ஒரு மனிதராக இருக்கலாம், அவர் ஒரு நன் முஸ்லீமாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த சகோதரராக இருக்கலாம், என்னுடைய ஒரு நண்பராக இருக்கலாம், என்னுடைய குடும்ப அங்கத்தவராக இருக்கலாம். இவருடைய கடமைகளை நான் எப்படி செய்ய வேண்டும்? இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் தான் இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள் சுமார் 10% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இலங்கையில் முஸ்லீம்கள் சுமார் 10% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு முன்னால் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உரிமைக்காக வேண்டி போராட வேண்டிய அவசியம் இல்லை, கடமைகளுக்காக வேண்டி போராடுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? எங்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான செல்வத்தை தந்திருக்கிறான், ஒரு வாழ்க்கை திட்டத்தை தந்திருக்கிறான். இதை நாங்கள் இவர்களுக்கு எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும்? இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது வெறுமனே இஸ்லாமிய வெறியில் நீங்கள் வாழ வேண்டும், முஸ்லீம்களாக மட்டும் வாழ வேண்டும். நீங்கள் ஒரு பவுண்டரியை போட்டுக்கொண்டு அந்த பவுண்டரிக்குள்ளதான் வாழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களுடைய இஸ்லாத்தை அஹ்லாக்கின் மூலமாக, பண்பின் மூலமாக, குணாதிசயத்தின் மூலமாக, உண்மையின் மூலமாக, வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சட்ட யாப்பை தந்திருக்கிறான். இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு பெண் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு ஆண் இப்படித்தான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நீங்க மாற்றம் செய்வீங்க என்றால் அல்லாஹ் முதலாவது தரக்கூடிய ஒன்று தான் நெருக்கடியான வாழ்வை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்று எல்லாம் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் நெருக்கடி போகவில்லை. எல்லாம் இருக்கிறது, எது வேணுமோ அனைத்தும் இருக்கிறது, ஆனால் நெருக்கடியான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நெருக்கடியான வாழ்வில் மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடி எப்படிப்பட்ட நெருக்கடி என்று சொன்னால், இன்று தாயும் மகளும் சண்டை பிடிக்கிறார்கள், மகனும் வாப்பாவும் தந்தையும் மைந்தனும் வழக்கு பேசுகிறார்கள். வீட்டுக்கு வந்த மருமகள் வீட்டுக்கு சோதனையாக மாறிவிட்டால், வீட்டுக்கு வந்த மருமகன் பெரிய ஒரு தலையடியாக மாறிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் எல்லா விடயங்களை கொண்டும் சோதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் எதுவுமே இருக்கவில்லை, எந்த வசதியும் இருக்கவில்லை, ஆனால் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு புறம் முஸ்லீம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த பக்கமாக ஒரு இந்து சகோதரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த பக்கமாக ஒரு தமிழ் சகோதரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தோம். ஒற்றுமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருந்தோம். ஐக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த ஐக்கியத்தை நாங்கள் இழந்து விட்டோம், அந்த ஒற்றுமையை நாங்கள் இழந்து விட்டோம், அந்த சந்தோஷத்தை நாங்கள் பறிகொடுத்து விட்டோம். எதன் காரணமாக என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் எப்பொழுது புறக்கணிப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது எங்களை இவைகளை கொண்டு சோதிப்பான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது, சட்டங்களை நாங்கள் சட்டங்களுக்கு முரண் செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய புத்தியை பாவிப்போம், அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய புத்தியை பாவிப்போம். குர்ஆன் சொல்லுகிறது, ஆது கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்தை கொண்டு அழித்தான். காத்து எப்படிப்பட்ட காத்து? சஹரஹா லயாலின் வ ஸமானியத அய்யாம், தொடர்ச்சியாக 7 இரவுகளும் 8 பகலும் இந்த காத்து வீசியது, தொடர்ச்சியாக காத்து வீசுறது. புயல், சூறாவளி 7 தினங்கள் தொடர்ச்சியாக வீசிக்கொண்டே இருக்கிறது. சபஅ லயாலின் 7 இரவுகள் 8 பகல் தொடர்ச்சியாக காத்து வீசியது. அனைவரும் மௌத்தாகி விட்டார்கள், செத்து மடிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு முடியும். காத்தும் அவனுக்கு சொந்தமானது, தண்ணியும் அவனுக்கு சொந்தமானது, பூமியும் அவனுக்கு சொந்தமானது, நெருப்பும் அவனுக்கு சொந்தமானது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானது. தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய். இறைவன் சொல்லிக் கொண்டே போகிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? இரவை பகலாக மாற்றுகிறான், பகலை இரவாக மாற்றுகிறான், கோழியிலிருந்து முட்டையை உருவாக்குகிறான், முட்டையிலிருந்து கோழியை உருவாக்குகிறான். நாடிய மக்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடிய மக்களை கேவலப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நினைத்ததை செய்யக்கூடியவன், என்னுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது, ரிமோட் கண்ட்ரோல் என்னுடைய கையில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஆது கூட்டத்தை நான் காற்றை கொண்டு அழித்தேன், காற்றை கொண்டு அவர்களை அப்படி இல்லாமலாக்கி விட்டேன். அதற்கு அடுத்த கூட்டம் வராங்க, சமூது கூட்டம். அவங்க யோசிக்கிறாங்க,
காத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிவு செஞ்சாங்க, மலைகளை குடைந்து மலைகளுக்குள்ள வீடு கட்டுவோம். மலைகளை குடைந்து மலைகளுக்குள்ள வீடு கட்டினால் காத்தினுடைய தாக்கம் எங்களை தாக்காது, காத்தால் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. நாங்கள் பாதுகாப்பான கோட்டைகளுக்குள்ளே வாழுவோம். சவுதி அரேபியாவில் போய் பார்த்தால் அவர்கள் எப்படி மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள், அவைகளுக்குள்ளே எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அதிசயங்களை எல்லாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், காத்துக்கு பயந்து காற்றினால் வரக்கூடிய அழிவு எங்களை வந்து சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, எங்களுடைய ஒரு மலக்கு சத்தம் வச்சாரு, அந்த சத்தத்தினுடைய விபரீதம் எப்படி தெரியுமா? மூளை கரைந்து காதால் கொட்டி முத்தாகி விட்டார்கள். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்துச்சு. சுனாமி, அதற்கு முன்னால் நாங்கள் சுனாமியை பேப்பர்ல தான் வாசித்தோம். அதற்கு முன்னால் சுனாமியை நாங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தோம். சுனாமி என்று சொன்னால் இப்படி ஒன்று இருக்கிறது, இத்தாலியில வந்தது, இங்க வந்தது, அங்க வந்தது என்பதாக. 2004ஆம் ஆண்டு கண்ணால் பார்த்தோம் சுனாமியை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுனாமி வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். மனிதன் இயற்றக்கூடிய சட்டம், மனிதர்களால் உருவாக்கக்கூடிய சட்டம் இது. சொன்னார்கள், கடலிலிருந்து 200 மீட்டர் தூரத்தை விட்டுவிட்டுத்தான் நாங்கள் பில்டிங் கட்ட வேண்டும், கடலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது. ஏன் காரணம் என்று சொன்னால், சுனாமி பேரலைக்கு அனர்த்தத்துக்கு நாங்கள் பலியாகலாம், மனித சமூகத்துக்கு இது இடம் கொடுக்க கூடாது. 200 மீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்போம் வீடு கட்டுவதற்கு என்று சொல்லி ஒரு சட்டத்தை இன்டர்நேஷனலி இயற்றினார்கள். ஆனா அந்த சட்டம் இருக்கிறது 2011 மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அங்கே ஏற்பட்ட அனர்த்தத்தை பார்க்கும் பொழுது கடல் தண்ணீர் 200 மீட்டர் வரவில்லை, 10 மைலுக்கு வந்து விட்டது. 10 மைலுக்கு வந்து விட்டது. இப்ப என்ன செய்ய போகிறார்கள்? அன்பானவர்களே, சண்டையானவர்களே, எங்கட புத்தியை பாவித்து அல்லாஹுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நேற்று பத்திரிகையில், கொழும்பு பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது ஆச்சரியமான ஒரு செய்தி. உலகத்தில் மக்கள், ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் தன்மீதம் பெருமிதம் கொண்டு கொண்டார்கள், எங்களிடத்தில் அணு இருக்கிறது என்பதாக. அணுப்பவர், அணுசக்தி ஆயுதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பெருமிதம் கொண்டு கொண்டார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், சுமார் உலகத்தில் 90,000 மக்கள், 90 மில்லியன் மக்கள் இன்றைக்கு அணுவினால் வரக்கூடிய அபாயத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை நாங்கள் உருவாக்கினோம்? பூகம்பம் ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? அதனால் வரக்கூடிய விளைவுகளை கொண்டு எங்களுடைய ஆயுதம் எங்களுக்கே அழிவாக மாறிவிடுமே என்று சொல்லி ஜப்பானை உதாரணம் காட்டுகிறார்கள். அன்று தனக்கு சக்தியாக இருந்ததை இன்றைய உலகம் அதை தனக்கு கேடாக பார்க்கிறார்கள். அன்று சொன்னார்கள், எங்களிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது, இத்தனை அணு குண்டுகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம், வேண்டுமென்றிருந்தால் எங்களுடைய எதிர்நாட்டில், எங்களுடைய எதிரியுடைய நாட்டில் அதை போட்டுவிட்டால் நாடே நொறுங்கிவிடும் என்று சொன்னவர்கள் என்று திங்க் பண்றார்கள். என்ன தெரியுமா? ஓஹோ, பூகம்பம் ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? அது எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே வெடித்து விட்டால் என்ன ஆகும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒன்றை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வெறுமனே காற்றை மலையாகவும் மலையை காற்றாகவும் கடல் பிரதேசத்திலிருந்து தூரமாகவும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எங்களை பாதுகாப்பதற்குரிய ஒரே ஒரு வேலை, ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? நான் நல்லவனாக மாற வேண்டும். என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க, என்ன மன்னித்துக் கொள்ளுங்கோ, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த தகவலுக்கு நான் பல வகையான பாடசாலைகளுக்கு போவதொன்று, பல வகையான புரோகிராம்ல பங்கெடுப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஹசரத், இந்த வாலிப சமூகத்துக்கு என்ன சரி சொல்லுங்களேன், யூத் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு யூத்துடைய வாழ்க்கையில ஷபாப் வாலிபர்கள் ரொம்ப மோசமாகிட்டார்கள். ட்ரக்ஸ் பழக்கம், குடு பழக்கம், அந்த ட்ரக்ஸ், இன்டர்நெட் கஃபேவுக்கு போனா ஃபேஸ்புக்ல உள்ள தொடர்புகள், இதை பத்தி எல்லாம் எனக்கு பேச நேரம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, யூத் ரொம்ப மோசமாகிட்டாங்க. தாய்க்கு தந்தைக்கு வழிபடுறாங்க இல்ல,
திருமணம் செய்ய போறாங்க தண்ட நினைச்ச மூப்புல என்று சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுவது ஒன்று, தயவு செய்து யூத்தை யாரும் பிளேம் பண்ண வேண்டாம், வாலிபர்களை யாரும் குறை சொல்ல வேண்டாம். வாலிபர்கள் நல்லவர்கள், வாலிபர்கள் நல்லவர்கள், அவர்கள் குறை செய்யவில்லை, அவர்கள் உலகத்தில் நல்லவராக பிறந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான ஒரு மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. இயற்கையான ஒரு மார்க்கம், ஃபித்ரா என்று சொன்னால் இயற்கையான ஒரு மார்க்கத்தில் தான் உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனாலும் துருஷ்டவசமாக, அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா நடக்கிறது? அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தையை ஒரு வேறொன்றாக மாற்றுகிறார்கள், வேறொன்றாக கிரியேட் பண்ணுகிறார்கள். உலகத்தில் இயற்கைக்கு மாற்றமாக வேற நம்பிக்கைகளையும் வேற கோட்பாடுகளையும் மாற்றமான இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களையும் அந்த பிள்ளையினுடைய காதில் புகுத்துவது, சங்கூதுவது யாரு தெரியுமா? அந்த குழந்தைகளுடைய தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த புத்தகத்தை படியுங்கள். இதில் ஏராளமான உண்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாரிசு உரிமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் எப்படி தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு முன்னால் வந்துவிட்டால் அந்த பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவளுடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பண்டைய காலத்தில் பிரிட்டிஷ், இன்றைக்கு நாம் உலகத்தில் சொல்லுகிறோம், யாரை எடுத்துக்கொண்டாலும் சொல்லுவோம் பிரிட்டிஷை தான் பார்க்க வேண்டும், வெள்ளையர்களை தான் பார்க்க வேண்டும். ஹியூமன் ரைட்ஸ் அங்கதான் இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் மட்டுமல்ல, அனிமல் ரைட்ஸும் அங்கு இருக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே மக்கள் சொல்லுவார்கள், பரிகாசமாக சொல்லுவார்கள், இந்த நாட்டிலே ஒரு மனிதனாக பிறந்ததற்கு மேற்கத்திய நாடுகளில் நாங்கள் ஒரு நாயாக பிறந்திருக்க கூடாதா? எங்களுக்கு அங்கே ரைட்ஸ் இருக்கிறதாக சொல்லுவார்கள். நான் கேட்கிறேன், இந்த ரைட்ஸ் எப்ப எழுதப்பட்டது? இந்த ரைட்ஸை அவர்கள் எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள்? இஸ்லாம் 1860க்கு பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் தனியாக ஒரு வங்கியில் போய் ஒரு அக்கவுண்ட் திறக்கலாம் என்ற சட்டத்தை அவர்கள் இயற்றினார்கள். எப்ப தெரியுமா? 1860க்கு பிறகுதான். ஆனால் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சட்டம் ஏற்றிவிட்டது. நிக்காஹ் செய்யும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய மகரை வாய் திறந்து கேட்க வேண்டும், எனக்கு இவ்வளவு மகர் தந்தால் நான் உனக்கு மனைவியாக வருகிறேன். மனைவி கேட்க வேண்டும் மகர், அது அவளுடைய உரிமை, அவளுக்குரிய ரைட்ஸ். இன்றைக்கு இது நேர் மாற்றமாக மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? பெண் வீட்டிலிருந்து தான் நாங்கள் அனைத்தையும் வாங்குகிறோம். எனக்கு வீடு தாங்க, எனக்கு வாகனம் தர வேண்டும், இத்தனை பவுனுக்கு நகை போட்டால் தான் நாங்கள் திருமணம் முடிப்போம் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அன்பான மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களே, மாற்று மதத்தை சார்ந்த என்னுடைய இணையம் கனிந்த அன்பு சகோதரிகளே, உங்களிடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். இஸ்லாத்தை நீங்கள் பார்ப்பதற்கு, இஸ்லாத்தை விளங்குவதற்கு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை நீங்கள் இடை போட வேண்டாம். முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை நீங்கள் படிக்க வேண்டாம். முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து இஸ்லாத்தை நீங்கள் கூறு போட வேண்டாம். தூயமான இஸ்லாத்தை, புனிதமான இஸ்லாத்தை, குர்ஆனாக இருக்கக்கூடிய, ஹதீஸாக இருக்கக்கூடிய, சுன்னாவாக இருக்கக்கூடிய கிதாபுகளை படியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். இவைகளை படித்து இஸ்லாத்தை பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடியது, இலங்கையில் இருக்கக்கூடியது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, முஸ்லீம் கலாச்சாரம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது வேறொரு கலாச்சாரம். ஒரு பெண்ணை எப்படி வாழ வைக்க வேண்டும், தந்தைக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்க வேண்டும், பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் இஸ்லாமியர்கள், குறிப்பாக நான் உண்மையை சொல்லுகிறேன், என்னை யாரும் ஏச வேண்டாம், உண்மையை சொல்லுவது நம்முடைய பொறுப்பு. இன்றைய நம்முடைய கோட்பாடு, நம்முடைய மனோநிலை எப்படி தெரியுமா? நாய் விற்ற பணம் குறைக்காது, வேப்பெண்ணை விற்ற பணம் கசக்காது. நாய் விற்ற பணம் குறைக்காது, வேப்பெண்ணை விற்ற பணம் கசக்காது. எப்படியோ பணம் சம்பாதிக்க வேண்டும். அது ஹராம் ஹலால் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நோட் தான் தேவை, எனக்கு பணம் தான் தேவை. அது நாய வித்தாவது சரி, வேப்பெண்ணை வித்தாவது சரி, வட்டிக்கு வாங்கி சரி, அது பிறரை கொலை செய்து சரி, ஒரு பெண் தன்னுடைய மானத்தை மரியாதையை விட்டு சரி, நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும். இன்று உலகத்தில் ஜினாவையும் வியாபாரமாக மாற்றி விட்டார்கள்.
உலகத்தில் ஜினாவையும் வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, உலகத்தில் உங்களுடைய உரிமைகள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் கடமைப்பாடுகளை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கடமை என்ன? நான் எதற்கு வந்திருக்கிறேன்? அல்லாஹ் என்னிடத்தில் எதை ஒப்படைத்திருக்கிறான்? அல்லாஹ் என்னிடத்தில் எதை தந்திருக்கிறான்? நாளைக்கு சொல்லுவோம், தாய் தான் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவள். நான் நேற்று இரவு கூட கதைத்தேன், சொன்னேன், வீடுகள் இருக்கிறதே, வீடுகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வெறுமனே வீடாகத்தான் பார்க்கிறோம். அது வீடல்ல, அது ஒரு பாடசாலை. அது வீடல்ல, அது ஒரு பாடசாலை. வீட்டுக்குள்ளே கரும்பலகை இருக்காது, ஒயிட் போர்டு இருக்காது, அதாவது பேனா பென்சில் அங்கே இருக்காது, கொப்பி புத்தகம் அங்கே இருக்காது. தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய 2 ஆசான்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கல்வி கூடத்தில் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசான்களை போன்றவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு யதார்த்தத்தையும் உண்மையையும் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு பெண்ணுடைய பாரம்பரிய பொறுப்பு, தலைமுடி சுடப்பட்ட ஒரு பொறுப்பு என்னவென்று சொன்னால், அந்த பெண் தன்னுடைய கடமைகளை மறக்கக்கூடாது. உரிமைகளை மன்னித்து விடுவோம். எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் அதை பெற்றுக் கொள்கிறேன், ஆனால் என்னுடைய கடமைகளில் நான் குறை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். நூலாசிரியரிடத்தில் மிகவும் பணிவாகவும் மிகவும் அன்பாகவும் அவருடைய ஜீவிய காலத்திலேயே அல்லாஹ் அவருடைய ஆயுளை நிறுத்தி வைப்பானாக, தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு நசீபாக்குவானாக. அவரிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், பெண்களின் கடமைப்பாடுகள் அறிந்ததும் அறியாததும் என்ற தலையங்கத்தில் ஒரு பெண் எப்படிப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, தன்னுடைய மாமிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, தான் புகுந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இந்த தலையங்கத்திலும் ஒரு புத்தகத்தை அழகான விதத்தில் அவர் எழுதி அதையும் சமூகத்துக்கு, உம்மாவுக்கு ஒரு காணிக்கையாக சமர்ப்பிப்பார் என்றிருந்தால் அது இந்த உம்மத்துக்கு கிடைத்த பெரும்பெரு பாக்கியமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, மூன்றாவது கடைசியாக இன்னும் ஒன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலமாக்களாகிய இந்த சபையில் பல உலமாக்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மூத்த உலமாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மദ്രஸாவில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கால் அல்லாஹ் கால் ரசூல் ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே நம்முடைய காலத்தை கழிக்கக்கூடிய கண்ணியமான மூத்த உலமாக்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒன்றையும் நான் பணிவாக, அன்பாக, நசீஹத்தாக, உண்மையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பணிகளை எங்களுடைய மாணவர்களை கொண்டும், இப்படிப்பட்ட பணிகளை எங்களை கொண்டும், பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, பெண் உரிமையை பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கிறது. இந்த நாட்டில் நாங்கள் 90% இந்துக்கள், அதாவது மக்கள், மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மதத்தில் பெண்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இது ரெண்டையும் ஒப்பீடு செய்து, ஒப்பீட்டு ரீதியாக இஸ்லாம் என்ன பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மைகளை விளங்க வைப்பது, தெளிவுபடுத்துவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு, அயராத கடமை என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான பாக்கியங்களையும் மேலான அருட்கொடைகளையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. குறிப்பாக நூலாசிரியர் என்னை பல தடவைகள் டெலிபோன் பண்ணியும் நேரில் சந்தித்தும் எனக்கு அழைப்பு தந்தார்கள். அவருடைய அழைப்பை என்னால் தட்ட முடியாது, என்னால் தட்ட முடியாது. அதற்காக வேண்டி அவருடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்தில் நான் சமூகம் கொடுத்திருக்கிறேன். இதே சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்துடன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர் அஷ்ரஃப் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினான். அல்லாஹ் அவரையும் பொருந்திக் கொள்வானாக. அவருடைய குடும்பம், அவருடைய காலம் சென்ற அன்பு தந்தை, அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. இப்படியாக நல்ல ஒரு குடும்பத்துடன் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதும் நல்ல வேலைகள் செய்வதற்கும் நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அல்லாஹ் நம் அனைவர்களையும், அவருடைய பெற்றோர்களையும், அவருடைய குடும்பங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அவருடைய சகோதரர்களுக்கும் தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.